பிரபஞ்சத்திற்கும் எனதருமை தாய் தந்தையருக்கும் என் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, தங்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி தொடரும். நான் உங்கள் ஜோதிட கலாநிதி புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத சிறப்புகள் பற்றி பார்க்க போறோம். மார்கழி மாசத்துல எப்படி செல்வத்தை பெருக்கக்கூடியது விஷயம், ஒரு சூட்சமம் இருக்குங்க. அந்த சூட்சமத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம் வந்திருக்கேன். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்கழி மாசத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பீடை மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லும்போது, அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்ல. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகாலை பெண்கள் சரிங்களா? அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் இந்த காலத்திலேயே பண்றாங்க. காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. எல்லாம் வண்ண வண்ண கோலங்கள் நெறைய போட்டு, நெறைய பஜன்ஸ் நெறைய நடக்கும். விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு படி முன்னாடி போயிட்டாங்க. என்னன்னா, நைட்டே பண்ணிடுறாங்க. நாளைக்கு காலையிலனா, இன்னைக்கு நைட் ஒரு 10 மணிக்கு கோலம் போட்டு வந்து படுத்துடுறாங்க. ஏன்னா, குளிர்ல எழுந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மார்கழில என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தேவர்களின் சரிங்களா? தேவர்களுக்கு இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே காலையில 4 டூ 6 அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? தேவர்கள் தேவர்கள் இருக்காங்க பாருங்க. அவர்களோட பிரம்ம முகூர்த்த காலம், அவங்க தூங்கி விழித்து எழுந்துக்கிற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் தான். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சரிங்களா? தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். எதுனா மார்கழி மாசம் அந்த 4 6 சொல்றேன் பாருங்க. அதுதான் அவங்களோட 4 6 டைம். சரிங்களா? அந்த டைம்ல தேவர்கள் எல்லாருமே விழித்து எழுவாங்க. எழுந்து மக்கள பார்ப்பாங்க. அப்போ இந்த பனி நிறைஞ்சுனா இருக்கும். உலகம் ஃபுல்லா இருட்டா இருக்கும். அந்த காலகட்டத்தில தான் காலையில என்ன பண்ணுவாங்க, எழுந்து சரிங்களா? வீடெல்லாம் பெருக்கிட்டு, வெளிய வாசல பெருக்கிட்டு, வண்ண கோலங்கள்லாம் போட்டுட்டு, வீட்டு வாசல்ல 2 விளக்கு ஏத்துவாங்க. ஏன்னா, அந்த வெளிச்சம் தேவர்களின் கண்ணை பார்த்து, இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு காலம். சரி, எதுக்காக காலையில எழுந்து கோலம்லாம் போடணும்? தேவர்கள் எங்கேயாவது பார்க்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? தேவர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க. ஆக்சுவலி சயின்ஸ் படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஓசோன்ல ஓட்டெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவலா போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ஓசோன் படலம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பூமியிலிருந்து சில லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல ஓசோன் படலம் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ஓசோன் படலம் என்ன ஆகும்னா, மார்கழி மாதம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு நீள்வட்ட பாதையில சுத்திட்டு வருது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நீள்வட்ட பாதையில சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சாய்மானத்தோட சுத்தும்போது, மார்கழி மாதத்துல இந்த ஓசோன் படலம் ரொம்ப நெருங்கி கிட்ட இருக்குமாம் பூமிக்கு. அந்த காலகட்டம் இந்த ஓசோன் படலம் என்ன ஆகும்னா, ஒரு அபரிவிதமான இறை ஆற்றல் இருக்க ஒரு சக்தி பொருந்திய ஒரு படலம் தான் ஓசோன் படலம். இந்த படலம் என்ன ஆகும், நம்ம மேல பட்டுதுன்னா, நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சுரும். நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா மார்கழி மாசம் பார்த்தீங்கன்னா, நெறைய நோய்கள் வரும். ஏன்னா, அந்த குளிர் சம்பந்தமான விஷயங்கள், வெப்பம் இருக்காது. அதனால நோய்கள் நெறைய வரும். அதுக்காக தான் இந்த ஓசோன் படலம் மார்கழி மாசத்துல யாரும் காலையில குளிச்சு, சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு, பச்சை தண்ணீல குளிக்கணும். சரிங்களா? சீக்கிரம் எழுந்து பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, அவங்க வேலையெல்லாம் செய்றாங்களோ, அவங்களுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது. இத ஏன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மார்கழி மாசத்துல தான் மாலை போடுறாங்க. கார்த்திகைல போடுவாங்க. மார்கழி வரைக்கும் இருப்பாங்க. மார்கழியில தான் பச்சை தண்ணீல குளிக்க சொல்லுவாங்க. குளிர்ல பச்சை தண்ணீல ஏன் குளிக்கணும்? சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் சூட்சுமமா இருக்கு. சரிங்களா? இந்த டைம்ல இந்த ஓசோன் படலம் மேல படும்போது என்ன ஆகும்னா, ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி அவங்களுக்கு உடல்ல பயங்கரமான ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கக்கூடியதா இருக்கும். இதனால தான் என்ன பண்றோம், மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு நம்மளோட பிரேயர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துஸ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் சேம் தான். சரிங்களா? பெண்கள் ஏன் கோலம் போடணும்? மார்கழி மாசத்துல வெளிய போயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் காலையில என்ன பண்ணுவாங்க, இந்த பஜன்ஸ்லாம் அந்த காலத்துல பண்ணும்போது, காலையில 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு, சரிங்களா? அவங்க அந்த மேல ஒரு டவல் போடுவாங்க. இல்ல அது கூட இருக்காது. அப்படியே ரோட்ல பஜன்ஸ் பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு இந்த ஓசோன் படல எனர்ஜி ஃபுல்லா நிரம்பி இருக்கும். சரிங்களா? ஆனா பெண்களுக்கு அது மாரி வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதனால என்ன பண்ணாங்க, முற்காலத்துல பெண்களும் இந்த எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க காலையில எழுந்து அதிகாலையில எழுந்து வாசல் தெளிச்சு, இந்த பஜன்ஸ் வரதுக்கு முன்னாடியே வாசல் தெளிச்சு, அந்த கோலம் போடும்போது எல்லாம் பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா. அப்போ குனிஞ்சு அந்த கோலம் போடும்போது, சரிங்களா? அவங்களோட முதுகு பகுதி இருக்கு பாருங்க. பெண்களோட முதுகு பகுதியில அந்த ஓசோன் படலம் ஃபுல்லா இருக்கும் பாருங்க. முதுகு தண்டு பகுதி ஃபுல்லா இறங்கும். இறங்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சுரும்.
சரிங்களா? பெண்களுக்கு. இது 1 மாச காலம் தொடர்ந்து கிடைக்கும்போது என்ன ஆகும், அவங்க உடம்புல இருக்க அந்த ஈஸியா பார்த்தீங்க லேடீஸ்க்கு கொஞ்சம் நெறைய டிசீஸ்லாம் இருக்கும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இந்த குழந்தை பொறந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, உடம்பு வீக் ஆகுறது விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த ஓசோன் படலம் இந்த எனர்ஜி உடம்புல இறங்கும்போது, அந்த மூலாதார பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூலாதாரம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த ஓசோன் படலம் இறங்கும்போது, ரொம்ப எனர்ஜிஃபுல்லா இருப்பாங்க. அவங்க திங்கிங்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். செய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பானதாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்துக்காக தான் காலையில மார்கழி மாசத்துல முக்கியமா காலையில கோலம் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள் நம்ம கன்டினியூவா பண்ணுவோம். மற்ற விவரங்களை அடுத்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். நன்றி, வணக்கம்.